எல்லாரும் கஷ்டப்பட்டு உன்னை எம்பி ஆக்கிட்டு, திமுக உன்னை திமுக சின்னத்துல நிக்க வச்சு உன்னை எம்பி ஆக்குனா, நீ பிஜேபில போய் பிஜேபி பாராட்டுறன்னா, இது துரோகம் பண்ற மாதிரி தான கணக்கு. நீ திமுக இருக்கிற. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் நினைத்திருந்தால், கட்சி தாவல் சட்டத்தின்படி பாரிவேந்தருடைய எம்பி பதவியை பறித்திருக்கலாம். இப்ப ஒரு பிஜேபி போயிட்டார். அவர் மாசம் அண்ணாமலைக்கு 2 கோடி ரூபாய் கப்பம் கட்டுறாருன்றது எல்லாருக்கும் தெரியும். அண்ணாமலைக்கு மாசம் 2 கோடி ரூபாய் கப்பம் கட்டுறாருன்றது எல்லாருக்கும் தெரியும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 1.5 வருஷம் எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி வேலையே பார்க்கலையே. அவர் ஏடிஎம்கேக்கு அவர் தான் பொதுச் செயலாளர் கன்ஃபார்ம் வர வரைக்கும் அவர் பன்னீர்செல்வத்துக்கிட்ட சண்டை போறதே டைம் சரியா இருந்துச்சு. இப்பதான் ஒரு 6-7 மாசமா தான் எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி வேலை பார்க்கறாங்க. அவங்க இருக்கிறது 4 எம்எல்ஏ. அந்த 4 எம்எல்ஏ கூட அதிமுக போட்ட பிச்சை. அதிமுக போய் கூட்டணி சேர்ந்தாங்க 4 எம்எல்ஏ, அவ்வளவுதான். மற்றபடி அவங்க எதிர்கட்சின்னு சொன்னா என்ன சொல்றது? இப்ப அவங்க கட்சிக்கு யாரும் கூட்டணி போறதுக்கே தயங்குறாங்களே. ஏன் நாளை தமிழகத்தினுடைய மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேலா விளையாட்டு நடத்தினார். நேரு விளையாட்டு உள்ளரங்கத்தை நடத்தினாருங்க. நேரா போய் பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டார். பிரைம் மினிஸ்டர் வந்தாரு, நேரு விளையாட்டு உள்ளரங்கத்துல வந்தாரு. அண்ணன் உதயநிதி அவர்களே நல்லா அப்படி தட்டி கொடுத்தாரு. இப்ப அண்ணாமலை தட்டினார் பாருங்க. இதையே திமுக ரெட்டை வேட போடுது அப்படிங்கிறாங்க. இது முழுக்க நாடகம். பாஜகவை அதிமுக விமர்சிக்கிறது, ஜெயக்குமார் விமர்சிக்கிறது முழுக்க நாடகம். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நீ பாஜக விமர்சனம் பண்றனா ஏன் நீங்க இந்த சின்ன பையன் எல்கேஜி பையன் அண்ணாமலைட்ட ஏன் சந்திக்க போறீங்க? அங்க மோடி இருக்காருல்ல. நான் ஒண்ணு கேட்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி விவசாயிகளுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவில் வளர்கிற கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு வேளாண் சட்டத்தை கொண்டு வந்தார். அதுக்கு போய் ஆதரவு தெரிவிச்சு வந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. இது வரைக்கும் ஒன்றிய அரசு இது வரைக்கும் ஒரு விமர்சனம் பண்ணதுண்டா? என்ன ரொம்ப நல்ல ஒன்றிய அரசா, நல்லா ஆட்சி பண்ணுதா பிஜேபி ஆட்சி? பிரதமர் நல்லா ஆட்சி பண்றாரா? அந்த அம்மா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் கர்நாடகாவிலே அவர் மாநில உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு நிதியமைச்சர் பைனான்ஸ் மினிஸ்டர் திருமதி நிர்மலா சீதாராமன். நாம கேட்கிற பணத்தை புடுங்க மாட்டேன்றாங்க. தமிழ்நாட்டில் எந்த நன்மையும் செய்யாம சும்மா ஓடி வந்து வட சுட்டு போறாருங்க. ஆனா இது வரைக்கும் இது குறித்து எடப்பாடி பழனிசாமி எதனா பேசியிருக்காரா? இது வரைக்கும் ஒன்றிய அரசு அவர் கண்டிச்சதே கிடையாது. அவங்க என்ன இருந்தாலும் கீழே இங்க லோக்கல் சென்டர் தான் அண்ணாமலை கூட தான் அட்ட போறாங்க தவிர ஒன்றிய அரசு இது வரைக்கும் அவங்க எந்த குறை சொன்னது. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் ஆமா திட்டமிட்ட செய்தி சார். நான் என்ன சொல்ற, தப்பு பண்ணா நடவடிக்கை எடு சார். நான் ஒண்ணு சொல்லிட்டா, அமலாக்கத்துறை ஐடிக்கு நீ தமிழ்நாட்டில் வர வேண்டிய இடம் வச்சுனோ இடம் இருக்கு. நீ அவங்கள்ட்ட எல்லாம் போல, அவங்கள்ட்ட நீ லஞ்சம் சூட்கேஸ் பண்ணிட்ட, பகிரங்க குற்றச்சாட்டு அரெஸ்ட் பண்றியா பண்ணிக்கோ, புழல் ஜெயில போறியா போட்டுக்கோ, சூட்கேஸ் ரெடியா வச்சிருக்கிறேன் வரேன். நீ அமலாக்கத்துறை லஞ்சம் வாங்குறது இல்லையா? ஐடி லஞ்சம் வாங்குறது இல்லையா? எத்தனை பேரை மிரட்டி அவங்க என்ன வேலை பார்த்துறாங்க தெரியுமா? மிரட்டி பெரிய தொழில் எடுத்து விட்டேன். ஐத்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் திமுகவின் ஆதரவு பேச்சாளர் திரு குடியாத்தம் குமரன் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சார், இப்போ சமீபத்துல பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு 2 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறாரு. முதல் நாள் திருப்பூர்ல பல்லடத்துல ஒரு எண்மணி எண் மக்கள் நிறைவு விழாவுல பேசியிருந்தாரு. அதற்கு மறுநாள் நெல்லையிலையும் ஒரு விழாவில் பேசியிருந்தாரு. இது மிகப்பெரிய அளவுல பேசு பொருளான விஷயம். திமுகவை மட்டுமே அவர் பிரதானமா டார்கெட் பண்ணி பேசின விஷயத்தை பார்க்க முடிஞ்சுது. அதுல திமுகவை இனி தேடுற நிலைமை ஏற்படும், தமிழ்நாட்டில் திமுகவை இனி இருக்காது அப்படின்ற வகையில அவர் பேசியிருக்கிறாரு. முதற்கட்டமாக இவருடைய பேச்சை எப்படி பாக்குறீங்க? மக்களவை தேர்தலுக்கான பிரச்சாரத்தை இப்போதே பிரதமர் மோடி அவர்கள் தொடக்கி வச்சுட்டாருன்னு எடுத்துக்கலாமா? அப்படிதான். அவங்க தேர்தல் பிரச்சாரத்தை தமிழ்நாட்டுல தான் தொடங்கியிருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி. இதுக்கு முன்னாலே பாத்தீங்கன்னு வச்சுங்க, இங்க வேலூர் நாடாளுமன்றத்துல எங்க குடியாத்த பக்கத்துல பள்ளிகுண்டா இறையன்காடு அணைக்கட்டு தொகுதி அங்கதான் எங்க மாவட்ட செயலாளர் அண்ணன் இளம்புயல் ஏபி நந்தகுமார் எம்எல்ஏ இருக்கிற அந்த தொகுதி. அங்கதான் அமித்ஷா ஏசி சண்முகம் வேலூர் பார்லிமெண்ட்ல அவர் தான் நிக்கிறேன்னு சொல்லி அவர் தான் இங்க வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் நடத்தின கூட்டத்தில் அமித்ஷா வந்தார். அப்ப அமித்ஷா அங்க பேசும்போது சொன்னா அப்படி என்னன்னு கேட்டா, எங்களுடைய தேர்தல் வேலை நாங்கள் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இல்ல, அகில இந்திய அளவிலே எங்களுடைய பாஜகனுடைய தேர்தல் வேலையை நாங்கள் வேலூர் நாடாளுமன்றத்துல தொடங்குறோம் அப்படின்னு சொல்லிதான் இங்க ஆரம்பிச்சார். பிரதமர் மோடி வந்தாரு. அவர் இங்கதான் தேர்தல் பிரச்சாரம் தமிழ்நாடுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அவர் பேசுனதை நீங்க சொன்னீங்க. அதாவது பல்லடம் கூட்டத்துல திமுக இருக்கிற இடம் இருக்கிற இடம் தெரியாது, தெரியாம அண்ணாமலை பாப்பாரு.
ம். அந்த வேலையை அண்ணாமலை பாப்பாருன்னாரு. இது வந்து ஆமா. யாருன்னா ஏத்துக்குவாங்களா? நான் ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். ஒண்ணு மட்டும் சொல்றேன் பிரதமர் மோடி. அவரோட ஒண்ணு மட்டும் சொல்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை யாரெல்லாம் அழிப்பேன், ஒழிப்பேன் என்று சொன்னார்களோ, அவர்கள்லாம் மண்ணுக்கு சென்று விட்டார்கள். அவர்களுக்கெல்லாம் கல்லறை கட்டியது தலைவர் கலைஞர் அவர்கள். அதனால மோடி அவர்களை இழிவா நான் பேசவில்லை. திமுகவை அழிப்பேன், ஒழிப்பேன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இரங்கல் கடிதம் எழுதி, அவங்களுக்கெல்லாம் மணிமண்டபம் கட்டி, அவங்களுக்கெல்லாம் கல்லறை கட்டினது தலைவர் கலைஞர். உதாரணத்துக்கு என்னன்னு சொன்னா, அன்னை இந்திரா காந்தி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது மிசா பிரகடனம் படுத்தினாங்க. உங்களுக்கு தெரியும். அப்பதான் எங்க தலைவர் தளபதி 1 வருஷம் மிசால் இருந்தாரு. திமுகவின் மூத்த முன்னணி தலைவர்கள் எல்லாம் மிசால் இருந்தாங்க. எமர்ஜென்சி பிரகடனம் படுத்தி நம்ம ஆட்சியே கலைக்கப்பட்டது. அன்னை ம். இந்திரா காந்தி இந்தியாவின் இரும்பு பெண்மணி. ஆனால் நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக என்று சொல்லி அன்னை இந்திராவை இந்த நாட்டில் பிரதமராக்கியவர் தலைவர் கலைஞர். அன்னை இந்திராவுக்கும் இரங்கல் கடிதம் எழுதியவர் நம்முடைய தலைவர் கலைஞர் தான். ஏன் அந்த காலத்தில் பண்டிட் ஜவஹர்லால் நேரு நான்சென்ஸ் திட்டினார். பார்லிமெண்ட்ல நம்மள கடுமையா எதிர்த்தார். ஆனா அண்ணா பேச்சு கேட்டு அவரே வாங்கிட்டார். பண்டிட் ஜவஹர்லால் நேருவுக்கும் இரங்கல் கடிதம் எழுதியவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். மூட்டை பூசி போல் திராவிட முன்னேற்ற கழகத்தை நசுக்கி விடும் என்று சொன்னார் ராஜாஜி திமுகவ. ம். அவருக்கும் இரங்கல் கடிதம் எழுதி, அவருக்கும் மலர் வளையம் வைத்து, அவருக்கும் மணிமண்டபம் கட்டியது தலைவர் கலைஞர் பக்தவச்சலமாக இருக்கட்டும். எல்லாருக்கும் ஏன் அதே மாரி பார்த்தீங்கன்னா, மறைந்த முன்னாள் முதலமைச்சர், புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் 13 வருஷம் கிட்டத்தட்ட. அவர் எப்ப அதிமுகன்னு கட்சி ஆரம்பிச்சார், தொடர்ந்து முதலமைச்சர். எவ்வளவு திமுக எதிர்த்திருப்பார். ஒரு பொய்யான வழக்க சர்க்காரியா கமிஷன் போட்டு, அதுல பொய்யா கைது பண்ணி தலைவர் கலைஞரை சிறையில வச்சாங்க. அவர் ஊழல் குற்றவாளின்னு மக்கள்ட்ட காட்டுறதுக்கு. அந்த சர்க்காரியா எந்த அதிகாரி அவரே சொல்லிட்டாரு. இது பொய்யான கேஸ்ன்னு கழிச்சுட்டு போயிட்டார். எம்ஜிஆர் இறந்தபொழுது முதல் எம்ஜிஆர் உடலுக்கு மாலை வைத்தது யார் என்று கேட்டால், தலைவர் கலைஞர் அவர்கள். இப்படி பலர் ஏன் ஏன் எங்கேயோ போறீங்க? அம்மையார் செல்வி ஜெயலலிதாவிடவா தலைவர் கலைஞரை எதிர்த்தவர்? கலைஞர 2001ல ஜெயலலிதா முதலமைச்சர் ஆன உடனே, எந்த ரீசனே இல்லாம சும்மா கலைஞர கைது பண்றாங்க. எப்படி கைது பண்ணாங்க தெரியல. கீழ தள்ளி, என்னென்னவோ ம். பண்ணி அவர ஒரு அமர்க்களம் பண்ணி, அத பார்த்து அந்த அம்மா ரசிச்சுட்டாங்க. மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா. ஒரு சாடிஸ்ட் சர்வாதிகாரத்தனமா நடந்துக்கினாங்க. ஜெயலலிதா இறந்துட்டாங்க. காவேரி மருத்துவமனையில தலைவர் ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு. தலைவர்ட்ட சொல்லல. ஜெயலலிதா ம். இறந்துட்டாங்கன்னு. அவர் டிவி பார்க்கும்போது ஸ்க்ரோலிங்ல பார்த்துட்டார். உடனே பென் எடுத்து ஜெயலலிதாக்கு அந்த இடத்துல இரங்கல் தெரிவிச்சார். எனவே தலைவர் கலைஞரை திராவிட முன்னேற்ற கழகத்தை யாரெல்லாம் எதிர்த்தாரோ அவர்களுக்கெல்லாம் இரங்கல் கடிதம் எழுதிவிட்டு மணிமண்டபம் கட்டி விட்டுதான் தலைவர் கலைஞர் ஓய்வெடுக்க சென்றிருக்கிறார் மெரினா கடற்கரையில. இப்ப மோடி வந்து திமுக வந்து அவ்வளவுதான் சகாப்தம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்றாருன்னா, திமுக ம். இருக்கிற இடம் தெரியாதுன்னு வந்து அவர் வந்து தமிழ்நாட்டுல திராவிட மண்ணுல திமுக தொடர்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் தலைவர் தளபதி முதலமைச்சராகிற தமிழ்நாட்டுல இருந்து திமுக வந்து ஒளிஞ்சுட இருக்கணும். அந்த வேலையை அண்ணாமலை பாப்பாருன்னு மோடி சொல்றாருன்னா, மோடி என்ன இப்படி மெச்சூரிட்டி இல்லாம ஒரு நாளாந்தர பேச்சாளர் மாதிரி மோடி பேசுது சிரிப்பு தான் வருது. அண்ணாமலை யாருங்க நான் உங்களுக்கு கேட்கிறேன். நான் ம். அந்த ஆள பத்தி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். திமுக ஒழிக்கிறதுக்கு அண்ணாமலை வயசு என்னங்க? ம். 40 வயசு கூட இல்லைங்க. என்னோட 7 வயசு சின்னவருங்க. அந்த தம்பி வந்து திமுக ஒழிச்சிருதா? திமுக தொண்டன் ஒரு திமுக தொண்டனும் 1000 ராணுவ வீரருக்கு சமம். என்ன இல்ல பேச்சு இந்த பேசுற? எண்மண் எண் திமுக மக்கள் ஒழிக்க முடியுமா? பிரச்சாரம், இந்த தொடர்ந்து இந்த எண் மக்கள் யாத்திரை அப்படிங்கிறது பாஜகவுக்கு ரொம்ப கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அவர் நம்புறாரு. எதுவுமே கை கொடுக்காதுங்க. ம். எண் மக்கள் யாத்திரை பாஜகவுக்கு எதுவும் கை கொடுக்காதுங்க. நான் வந்து ம். திமுக நான் தலைவர் தளபதியுடைய ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. நான் தலைவர் தளபதியினுடைய முரட்டு தொண்டன், நாளைய தமிழகத்தின் விடுதலையான உதயநிதி ஸ்டாலினோட முரட்டு தொண்டன் என்கின்ற காரணத்தால் எண் மக்கள் யாத்திரை அவருக்கு தேர்தலிலே பெரிய அளவுல கை கொடுக்காதுன்னு சொல்றேன்னா, அது கை கொடுக்காது. என்ன பண்ணாங்க எண் மக்கள்ல? உங்களுக்கு தெரியுமா? ஊருக்கு வசூல் வேட்டை பண்ணாங்கங்க. அண்ணாமலை யார் தெரியுங்களா உங்களுக்கு? அண்ணாமலை எல்லாரும் பசுந்தோல் போத்திய புலின்னு சொல்லுவாங்க. பசுந்தோல் பொத்திய கள்ள நரிதான் அண்ணாமலை. அந்த எண் மக்கள் யாத்திரை இவங்க போனாங்க பாருங்க. நம்ம ஏற்கனவே பத்தி நிறைய பேசியிருக்கோம் நம்ம சேனல்ல. ஒரு ஊர்லயும் வசூல் பண்ணாங்க சார். ஒரு ஊர்லயும் வசூல் பண்ணாங்க. கோடிக்கணக்குல ஒரு ஊர்லயும். இடி அவங்களுக்கு இப்ப இருக்கிற பெரிய ஆயுதம். பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய வெப்பன். ஒரு மிகப்பெரிய ஆயுதம் எது என்று கேட்டால் இடி, ஐடி, அமலாக்கத்துறை. இதுதான் அவங்களுக்கு இருக்கிற பெரிய வெப்பன். அதை வச்சு ஒரு ஊர்ல ஒரு பெரிய பிக் ஷாட் இருப்பான். அவனை போய் மிரட்டுறே அண்ணாமலை வராரு. அண்ணாமலை வரார். பணம் எடுத்து 20 லட்சம் கொடு, 30 லட்சம் கொடு. பணத்தை இந்த அமர் பிரசாத் ரெட்டி தான் அதை வந்து கோஆர்டினேட் பண்ணது. அமர் பிரசாத் ரெட்டி எவ்வளவு பணம் கொள்ளச்சாங்க தெரியுமா? எங்க குடியாத்த வந்தாங்க சார். ம். குடியாத்த வந்தாங்க. அங்க ஏசி சண்முகம் அவர் எல்லாருக்கும் ஒரு 500 ரூபாய் கொடுத்து கூட்டத்தை கொண்டு கூட்டினார். அங்க குடியாத்துல இருக்கிற மார்வாடிங்க பெரிய பெரிய பிக் ஷாட் கிட்ட போயிட்டு இவங்க மிரட்டி லட்சக்கணக்கில் பணத்தை வசூல் பண்ணி அத தலைமையில கட்டாம பணம் பங்கு போறதுல குடியாத்துல ம். இருக்கிற பிஜேபி காரருக்கு தகராறாகி அவங்க ஆ. அண்ணாமலைக்கு கடிதம் எழுதினாங்க. அது திமுக இருக்கிற ஐடி விங்.
திமுக ஐடி விங்க எப்பவுமே சூப்பர். திமுக ஐடி அந்த கடிதம் எடுத்து Facebookல விட்டாங்க. எனவே அதுலயும் ஃப்ராடு தனம் தாங்க. பேசுனதெல்லாம் பொய். ஒரு மந்திரி மீது நீ போய் குற்றம் சாட்ட சொல்ற, எம்எல்ஏ மீது ம். சொல்ற, குடும்ப அரசியல்ன்ற, என்ன சொல்றது? இத முடிச்சு வைக்கிறதுக்கு இந்த பெரிய மனுஷன் வராரு. இத ம். முடிக்கிறது பெரிய மனுஷன் வராரு. அவங்களுக்கு எந்த லெவல்ல அது ஒரு பெரிய எந்த கை குடுக்காதுங்க அவங்களுக்கு. நீங்க ம். இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு என்ன தெரியுமா சார்? நம்ம பேசினே இருக்கிறோம். பாராளுமன்ற தேர்தல் முடிவுல தான் சார் தெரியும். பாஜக என்னன்னு சொல்லி. அவன் என்ன மாரி ஒரு சீன் கிரியேட் பண்றான்னு கேட்டா, திமுகவுக்கு அடுத்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி. திமுகவுக்கு அடுத்த பிளேஸ் பாஜக. ஆமா. அப்படிதான் இப்ப அவன் ஒரு தனியார் கிரியேட் பண்றான். தொலைக்காட்சிகளுடைய கருத்து கணிப்புல அது வந்ததே பெரிய விவாதத்துக்கு ஆயிடுச்சு. ஏன்னா 3வது இடத்துக்கு ஓகே. அதிமுக தள்ளலாங்க. சரி ரைட். இப்போ அ. உங்க இது யூடியூப் சேனல். சோ ஐ வில் மென்ஷன் தட் மீடியா நேம். தனியார் தொலைக்காட்சின்னு சொன்னீங்கல்ல. அதாவது ஃபர்ஸ்ட் பிளேஸ் டிஎம்கே சொல்றாங்க. ம். செகண்ட் பிளேஸ் பிஜேபி சொல்றாங்க. தேர்ட் பிளேஸ் ஏடிஎம்கே சொல்றாங்க. அப்புறமா நாம் தமிழர் கட்சி சொல்றாங்க. ம். அதுல இந்த பாட்டாளி மக்கள் கட்சியோட அவங்க சொல்லல. சரி. தனியார் தொலைக்காட்சினா அது எந்த தொலைக்காட்சினா ஒரே ஒரு தொலைக்காட்சி. இன்னும் சேனல்ஸ் இருக்கு. அவங்க யாரும் சொல்லல. செகண்ட் பிளேஸ் பிஜேபி ஏன் சொல்றேன்னா, அந்த தொலைக்காட்சி யாருது? திரு பாரிவேந்தர். பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர், ஐஜேகே கட்சியினுடைய தலைவர். சிவநாடார் குரூப்ஸ். அதாவது யாருன்னு கேட்டீங்கன்னா, பாரிவேந்தருடைய டிவி அது. பாரிவேந்தர் திமுகல நிக்கிறார். பெரம்பலூர் நாடாளுமன்றத்தில் திமுகவிலே அவருக்கு ஒரு சீட் குடுக்குறாங்க. அவர் கடந்த முறை கட்சி திமுக எல்லாம் போய் சார்பா இருந்தார். ஆமா திமுக சார்பா. இன்னி கூட பார்லிமென்ட்ல பாரிவேந்தர்னா ஐஜேகேன்னு இருக்காது. ம். ஏன்னா அவர் உதயசூர்ல நின்னு ஜெயிச்சதுனால உதயசூரியன் சின்னத்துல பாரிவேந்தர்னா நின்னாரு. கீழ டிஎம்கே தான் டிஎம்கே ம். தான் இருக்கும். அவர் அங்க நிக்கிறார். அவர் ஐஜேகே கட்சி சார்பா தனியா நின்னா பிஜேபி மாரி நோட்டா கீழ தான். இன்னும் கீழ வந்திருக்கும். அங்க உதயசூர்ல போய் பெரம்பலூர்ல நிக்கிறார். பெரம்பலூர் பார்லிமென்ட்ன்றது திருச்சியும் வரும். பெரம்பலூர் பார்லிமென்ட்லும் திருச்சியில நெறைய ஓட்டு பாதி திருச்சி வந்துரும். அங்க அவரு ஜெயிக்கிறதுக்கு பெரம்பலூர் நாடாளுமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உடன்பிறப்புகள் உயிர் குடுத்து வேலை பார்த்தாங்க. அங்க மாவட்ட செயலராக பணியாற்றிய அமைச்சர் அண்ணன் சிவசங்கர், முன்பு மாவட்ட செயலராக இருந்த அண்ணன் குன்ன ராஜேந்திரன், ஏன் இதுக்கெல்லாம் மேல முதன்மை செயலாளர் மலைக்கோட்டை சிங்கம் மாண்புமிகு அண்ணன் கே.என். நேரு, மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள், அங்க இருக்கிற திமுக மாவட்ட செயலர் வீரமணி, அண்ணன் காடவெட்டி தியாகராஜன், மாநகர செயலாளர் அண்ணன் அன்பு, மிகுந்த மரியாதைக்குரிய அண்ணன் நேரு அவர்களுடைய மகன் திரு அருண் நேரு அவர்கள், நான் எல்லாரும் கஷ்டப்பட்டு உன்னை எம்பி ஆக்கிட்டு திமுக உன்னை திமுக சின்னத்தில் நிக்க வச்சு உன்னை எம்பி ஆக்கினா நீ பிஜேபியில போய் பிஜேபி பாராட்டுறனா இது துரோகம் பண்ற மாதிரி தானே கணக்கு. நீ திமுக இருக்கிற. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் நினைத்திருந்தால் கட்சி தாவல் சட்டத்தின்படி பாரிவேந்தருடைய எம்பி பதவியை பறித்திருக்கலாம். இப்ப ஒரு பிஜேபி போயிட்டார். அவர் மாசம் மாசம் அண்ணாமலைக்கு 2 கோடி ரூபாய் கப்பம் கட்டுறாருன்றது எல்லாருக்கும் தெரியும். அண்ணாமலைக்கு மாசம் மாசம் 2 கோடி ரூபாய் கப்பம் கட்டுறாருன்றது எல்லாருக்கும் தெரியாது. தெரிஞ்ச விஷயம். இப்போ அவர் அங்க போயிட்டார். அவரு டிவி இஸ் இன் பிஜேபி. பாரிவேந்தர் பிஜேபி அலைன்ஸ்ல இருக்கிறார். அவர் ம். பாரிவேந்தர் பிஜேபி அலைன்ஸ்ல தாமரை சின்னத்துல அவர் பெரம்பலூர்ல நிக்க போறாரு. எங்க நிக்கிறாரோ அவர் பிஜேபி கூட்டம் நிக்க போறாரு. அவங்க டிவில பிஜேபி பூஸ்ட் பண்ணணும். அவர் அண்ணாமலைட்ட நல்ல பேர் வாங்கணும். பிஜேபி நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லி அவங்க டிவில அவங்க காட்டுறாங்க. ஆனா அது முற்றிலும் பொய். முற்றிலும் பொய். என்ன நீங்க சொல்லுங்க எவ்வளவு பெரிய சேனல் எத்தனை பேர் இந்த சேனல் பேசுறாங்க. ம். 2வது இல்ல இடத்துல இப்ப பிஜேபி இந்த இருக்கு. இந்த நான் இந்த அதிமுக விஷயம் குறைச்சு இல்ல இப்ப மதிப்பிடல. நீங்க சொன்னது மாதிரியான கோணத்துல ஒரு பக்கம் எடுத்துட்டாலும் கூட இந்த ஸ்ட்ராட்டஜியை பாஜக மூலமாக நீங்கள் சொல்வதை போன்று பாரிவேந்தர் செய்யறாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட இன்னொரு பக்கம் அதிமுகவை அடுத்த கட்டமாக தள்ளிவிட்டு அதுக்கு முன்னதாக பாஜக வெர்சஸ் திமுக அப்படின்ற ஒரு போட்டி இங்க நிலவ வைக்கிறதுக்கான களத்தை அமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? அந்த கோணத்துல தான் இதையும் என்ன அப்படிதான் நினைக்கிறாங்க. ரொம்ப நாளாவே என்னைக்கு இந்த அண்ணாமலை நடக்க ஆரம்பிச்சாரோ, அந்த தம்பி அன்னைக்குல இருந்து நாங்க தான் எதிர்க்கட்சி. ஒரு ம். கிட்டத்தட்ட ஒரு 1 வருஷம் 1 1/2 வருஷம் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி வேலையே பார்க்கலையே. அவங்களுக்கு ம். அந்த ரெட்டை இலை சிம்பல் கன்ஃபார்ம் ஆகுற வரைக்கும், ஏடிஎம்கேக்கு அவர் தான் பொதுச் செயலாளர் கன்ஃபார்ம் ஆகுற வரைக்கும், அவர் பன்னீர்செல்வத்துக்கிட்ட சண்டை போடுறதே டைம் சரியா இருந்துச்சு. அப்பதான் அண்ணாமலை என்னன்னு கேட்டா, நாங்க ம். தான் எதிர்க்கட்சி. நாங்க தான் எதிர்க்கட்சி. திமுகவுக்கு பிரதான எதிர்க்கட்சி நாங்க தான். அப்படின்னு அண்ணாமலை அவர் பேசுனது. இப்பதான் ஒரு 6, 7 மாசமா தான் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி வேலை பார்க்கிறார். இப்பதான் 6, 7 மாசமா தான் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அவங்க ம். இருக்கிறது 4 எம்எல்ஏ தான். அந்த 4 எம்எல்ஏ கூட அதிமுக போட்ட பிச்சை. அதிமுக அவங்க போய் கூட்டணி சேர்ந்தாங்க 4 எம்எல்ஏ அவ்வளவுதான். மத்தபடி அவங்க எதிர்க்கட்சின்னு சொன்னா என்ன சொல்றது? இப்ப அவங்க கட்சிக்கு யாரும் கூட்டணி போறதுக்கே தயங்குறாங்களே. ம். அவங்க கட்சிக்கு கூட்டணி போறதுக்கே இல்ல தயங்குறாங்களே சார் இப்போ. இல்லப்பா தயக்கம் கிடையாது. பாமக, தேமுதிக இன்னும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் நாங்க ஆமா. விரைவில் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இவங்களும் ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனுக்குள்ள வர்றாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடியுது. ஏன்னா நீங்க சொல்றது மாதிரி இப்ப பார்க்கக்கூடிய ஜெயக்குமார் இன்னும் அதுக்கு ஒரு படி மேல சென்று பாஜகவை நேரடியாக தாக்க ஆரம்பிச்சிட்டாரு. இங்க எத்தனை தடவை பிரதமர் மோடி வந்தாலும் 3% தாண்ட முடியாது பிஜேபி அப்படின்னு சொல்றாரு.
அப்போ திமுகவை விட இன்னைக்கு வந்து அதிமுகவும் அதற்கு ஈக்குவலாக பாஜகவை எதிர்ப்பதற்கான ஒரு முடிவுல வந்து இறங்கிட்டாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியும். இது முழுக்க முழுக்க நாடகம். பாஜகவை அதிமுக விமர்சிக்கிறது, ஜெயக்குமார் விமர்சிக்கிறது முழுக்க முழுக்க நாடகம். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நீ பாஜக விமர்சனம் பண்றன்னா ஏன் நீங்க இந்த சின்ன பையன் எல்கேஜி பையன் அண்ணாமலைட்ட ஏன் சண்டைக்கு போறீங்க? அங்க மோடி இருக்காருல்ல. நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன். இன்றைக்கு பாரதிய ஜனதானுடைய ஒன்றிய அரசுக்கு, பிரதமர் மோடி அவர்களுக்கு, ஆரிய கூட்டத்துக்கு, சங் பரிவார் கூட்டத்திற்கு இந்தியாவிலே சிம்ம சொப்பனமாக இருக்கிற ஒரே ஒரு தலைவர் யார் என்று கேட்டால் நம் திராவிட இனத்தின் தலைவர், அருமை தலைவர் தளபதி ஸ்டாலின் தான் இன்றைக்கு பிஜேபிக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிறார். அதிலும் எங்களுடைய இளைய தலைவர், நாளைய தமிழகத்தின் விடிவெள்ளி மாண்புமிகு அண்ணன் எங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் உறுதியா இருக்கார். நாங்க மோடியை கூப்பிடுறோம் சார். மோடி எல்லா நிகழ்ச்சி கூப்பிடுறாங்க. மோடி நிகழ்ச்சியில போய் முதலமைச்சர் கலந்துக்கிறாரு, மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் கலந்துக்கிறாரு, திமுகவின் அமைச்சர் கலந்துறாருன்னா அவர் பிரைம் மினிஸ்டரா இருக்கார். அவங்க ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டுக்கு எதுவும் பண்றது இல்ல. அவங்க ஒரு நிகழ்ச்சிக்கு வரும்போது ஒரு முதலமைச்சர் போய் கலந்துக்கிறாரு, சம்பந்தப்பட்ட துறையின் அமைச்சர் கலந்துக்கிறாங்க. ஏன் நாளை தமிழகத்தினுடைய மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேலா விளையாட்டு நடத்தினார், நேரு விளையாட்டு உள்ளரங்கத்தில் நடத்தினாருங்க. நேரா போய் பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டார். பிரைம் மினிஸ்டர் வந்தாரு, நேரு விளையாட்டு உள்ளரங்கத்துல வந்தாரு. அண்ணன் உதயநிதி அவர்களே நல்லா அப்படி தட்டி கொடுத்தாரு. இப்ப அண்ணாமலை தட்டினார் பாருங்க. இதையே திமுக ரெட்டை வேடம் போடுது அப்படிங்கிறாங்க. ரெட்டை வேடம் எங்க போடுது? நான் என்ன சொல்றேன், என்ன ரெட்டை வேடம் போடுது? ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு விளையாட்டு நிகழ்ச்சி நடக்குது, பிரைம் மினிஸ்டர் கூப்பிடுறது முறை கூப்பிட்டாரு, வந்தாரு, அந்த மேடையில ஒன்னா இருந்தோம். ஆனா அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பிரைம் மினிஸ்டர் பாராட்டி பேசுறாரு, அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்க. தளபதி, முதலமைச்சர் தலைவர் தளபதி, அண்ணன் உதயநிதி, எங்களுடைய எல்லா அமைச்சர்களும், மேயரும் எல்லாம் மேடையில் இருக்கிறாங்க. முடிஞ்சிருச்சு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச 2வது நாள் சேலத்துல இளைஞரணி மாநாடுங்க. அந்த மாநாட்டுல பேசும்போது நாளை தமிழகத்தின் விடிவெள்ளி எங்கள் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது என்னங்க பேசினாரு? எனக்கு ஈடி ஒண்ணுதான், மோடி ஒண்ணுதான். அடுத்து பேசுறான உதயநிதி ஸ்டாலின், இந்து மதத்தை பாரதிய ஜனதா கட்சியிடமிருந்து இந்து மதத்தை காப்பாற்றுகிற பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது. ஆனா உதயநிதி ஸ்டாலின் பேசினாரு, நாங்க என்னங்க ரெட்டை வேட போட்டோம்? என்ன பிரதமர் வந்து சண்டை போடணும் அவர்கிட்ட? எந்த நிகழ்ச்சியில கலந்து கூடாதா? இது வந்து அரசாங்க நிகழ்ச்சி. திமுக கொள்கையை உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். அரசாங்க நிகழ்ச்சியில கலந்துக்கிறோம். ஆனால் நாங்க பிரதமருடைய தவறுகளை சுட்டி காட்டுகிறோம். நாங்கள் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கிறோம். இன்னைக்கு பாராளுமன்றத்தில் பாஜகவை எதிர்ப்பது திமுக தான். இவங்க ஏதோ வந்து கள்ள தொடர்பு வச்சிருக்காங்க. அவங்க பி டீம், ஏ டீம், அந்த மைண்ட் ரோடு ஜெயக்குமார் மாதிரி ஆட்கள் எல்லாம் பேசுறாங்க. மோடி அவர்களை கடுமையாக விமர்சனம் செய்கிறார் முதல்வர். அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறார். திமுகவின் முன்னணி அமைச்சர்கள் அண்ணன் ஏவா வேலு போன்றவர்கள், அண்ணன் கே நேரு போன்றவர்கள் எல்லாம் இன்னைக்கு அண்ணன் பேசுறாங்க. அண்ணன் தங்கம் தென்னரசு போன்றவங்க இன்னைக்கு பேசுறாங்க. நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன், நீங்க பாஜகவை எதிர்க்கிறேன், இன்னைக்கு பாஜக திட்டிட்டு இருக்கீங்களே ஏடிஎம்கே, அண்ணாமலை தானே நீங்க திட்டுறீங்க? அண்ணாமலை எதானே திட்டிட்டு இருக்கீங்க? அவர் தெளிவா இல்ல, பிரதமர் மோடி வந்து எத்தனை தடவை வந்தாலும் 3% தாண்ட முடியாதுன்னு சொல்றது நேரடியா பிரதமர் மோடியை பாஜக விமர்சனம் பண்றது தானே. திராவிடம் வெர்சஸ் திராவிடம் தான், இங்க தேசிய கட்சிகளுக்கு இங்க தமிழ்நாட்டை இடம் இல்லை அப்படின்னு அவர் ஸ்டாண்டு தெளிவா சொல்றாரு. அது நாங்க என்னைக்கோ சொல்லிட்டோம். இங்க வந்து தேசிய கட்சியில் இடம் கிடையாது, இங்க திராவிட கட்சி தான் நாங்க என்னைக்கோ சொல்லிட்டோம். அது ஜெயக்குமார் இப்ப தேர்தல் வர்றதுனால அவர் ஸ்ட்ரென்த்தா பேசுறாரு. பட் திராவிட நாடு, திராவிட ஆட்சி செய்யணும் யார் சொன்னாலும் அது வரவேற்கத்தக்கது. கூட எடப்பாடி பழனிசாமி ஏன் கொடுக்கல? இந்த RSS ரவி, ஆளுநர் RSS ரவி எவ்வளவு குட்டி கலாட்டா பண்றாரு? எதனா பேசியிருக்காரா? விவசாயிகள் போராட்டம் நடத்தலாம். வேளாண் சட்டத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி விவசாயிகளுக்கு, ஒட்டுமொத்த இந்தியாவில் வளர்கிற கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு வேளாண் சட்டத்தை கொண்டு வந்தார். அதுக்கு போய் ஆதரவு தெரிவிச்சு வந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. இது வரைக்கும் ஒன்றிய அரசு இது வரைக்கும் ஒரு விமர்சனம் பண்ணது உண்டா? என்ன ரொம்ப நல்ல ஒன்றிய அரசா, நல்ல ஆட்சி பண்ணுதா பிஜேபி ஆட்சி? பிரதமர் நல்லா ஆட்சி பண்றாரா? அந்த அம்மா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர், கர்நாடகாவிலே அவர் மாநில உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு நிதியமைச்சர், பைனான்ஸ் மினிஸ்டர் திருமதி நிர்மலா சீதாராமன். நாம கேட்கிற பணத்தை கொடுக்க மாட்டேன்றாங்க, தேசிய பேரிடரா அறிவிக்க மாட்டேன்றாங்க. பார்லிமெண்ட்ல போயிட்டு அண்ணன் TR பாலு, அண்ணன் ராசா அவர்கள் தமிழ்நாட்டின் மக்களுக்காக நிவாரண நிதிக்காக பேசும் பொழுது அங்க அந்த அம்மா பணத்தை கொடுக்க மாட்டேன்றாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒன்றிய இணையமைச்சர் முருகன் அங்க போய் நம்மளை பேச விடாம தகராறு பண்றாரு. அவரை கண்டிச்சா நான் அறிஞர் சமுதாயம், நான் கிரவுண்ட்ல இருந்து வந்ததுனால திமுக என்ன அசிங்கப்படுத்துறாங்கன்னு அங்க மதவாதம் பண்றாங்க. சோ தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் செய்யாம சும்மா ஓடி வந்து வட சுட்டு போறாருங்க. ஆனா இது வரைக்கும் இது குறித்து எடப்பாடி பழனிசாமி எதனா பேசியிருக்காரா? இது வரைக்கும் ஒன்றிய அரசு அவர் கண்டிச்சதே கிடையாது. அவங்க என்ன இருந்தாலும் கீழே இங்க லோக்கல் சண்டை தான், அண்ணாமலை கூட தான் சண்டை போறாங்க தவிர ஒன்றிய அரசு இது வரைக்கும் அவங்க எந்த குறை சொன்னதில்லை. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நாடகங்க. இதெல்லாம் அவங்க என்னவோ பாஜக இருந்து 2 MLA வராங்கன்றாங்க, ஏடிஎம்கேக்காரு. இவங்க பாரதிய ஜனதா கட்சிக்காரு அங்க இருந்து 2 MLA வராங்கன்றாங்க.
எங்க மாண்புமிகு நாளை தமிழகத்தினுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேடையில பேசும்போது என்ன சொன்னாரு? அது என்னவோ ஏடிஎம்கில இருந்து 2 எம்எல்ஏ பாஜக போற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வம் இருக்குமான்னு அவரு அங்க பேசுறாரு. எனவே இதெல்லாம் நாடகம் சார். இவங்க பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிறது. நான் என்ன கேட்கிறேன் எடப்பாடி பழனிசாமி, நீங்க அரசியல் பண்றீங்களா? நானே சொல்றேன். அரசியல் பண்றீங்களா? நீ யார்கிட்ட நீ அரசியல் பண்ணணும்? நான் இது யாரும் பேச மாட்டாங்க. இப்ப நான் திமுக ஆதரவு பேச்சாளரா பேசுறதுனால ஒரு நடுநிலையா பேசுறேன். எடப்பாடி பழனிசாமி நீ யார்கிட்ட வந்து அரசியல் பண்ணணும்? நீ திமுக கிட்ட வந்து அரசியல். நீ யாரை விமர்சனம் பண்ணணும்? நானே சொல்லித்தரேன். நீ முதலமைச்சரை எதிர்த்து அரசியல் பண்ணு. இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுடைய அரசியல் இளம் சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவரை குறித்து எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு. சந்தோஷம். எங்களுடைய தலைவரான உதயநிதி குறித்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர் 4 வருடங்கள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சந்தோஷம். ஆனா உதயநிதி இருந்து அரசியல் பண்ணு. எங்க தளபதி அவர்கிட்ட அரசியல் பண்ணு. திமுகவின் முன்னணி அமைச்சர்களா இருக்காங்களே அண்ணன் KN நேரு, அண்ணன் ஏவாவேலு, இவங்கள்ட்ட அண்ணன் ஐ பெரியசாமி, அண்ணன் தங்கம் தென்னரசு, அண்ணன் சேகர் பாபு, இப்படிப்பட்ட அமைச்சர்கிட்ட வந்து நீ அரசியல் பண்ணு. நீ திமுக விட்டுட்டு போய் பாஜகவே போய் பேசிக்கிறீங்கள, இதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டுங்களா? இதெல்லாம் நாடகம் சார். பாரதிய ஜனதா கட்சி ஏடிஎம்பி போடுறோம் நாடகம். என்ன சொல்றது? இதெல்லாம் நாடகம் இது. நீங்க வந்து எங்களை திட்டுங்க, நாங்க உங்களை திட்டுறோம். நீ திமுக கிட்டே வரல, நீ பாஜக கிட்டே போனீங்கன்னா அதனாலதான் அவன் சொல்றான் நான் தான் 2வது பேச்சு. அதனாலதான் சொல்றான். ஏன் நீங்க அவனை பேசுறீங்க? இந்தியா கூட்டணி டெல்லியில தோற்பது அப்படிங்கிறது உறுதியாகிருச்சு. சோ தமிழ்நாட்டுல எப்படியாவது இந்த கொள்ளையடிக்கிற கூட்டம் இங்க எதையாவது பண்ணி ஆட்சியை பிடிச்சிடலாம், இல்ல எம்பிக்களை வெற்றி பெற்றலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு பிரதமர். இந்தியா கூட்டணி டெல்லியில மேல தோத்துருமா? ஏங்க இந்தியா கூட்டணி தாங்க ஆட்சி அமைக்க போகுது. ஒண்ணு சொல்லிட்டா பிரதர், இவங்க பிஜேபி இருக்காங்கல்ல, நீங்க ஆல் இந்தியா லெவல்ல அவங்க கூட இந்த மாநில கட்சிகள் இருக்குல்ல, எந்த மாநில கட்சியும் பிஜேபி கூட கூட்டணி சேரத்துக்கு விருப்பம் இல்லைங்க. அதுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா, இதுக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்டா, டெல்லியினுடைய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால போய் அவங்க சம்மனம் செஞ்சு இடி ரெய்டு, அந்த அவங்க அமைச்சர்கள் அவங்க எம்எல்ஏ போனதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இவங்க என்ன பண்றாங்க, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடி ஆபீசர்ஸ் வந்து மறைமுகமா என்ன மிரட்டுறாங்கன்னா, நீங்க காங்கிரஸோட கூட்டணி போகக்கூடாது. அங்க தொகுதி உடன்பாடு முடிஞ்சிருச்சு. 3 தொகுதி என்னவோ காங்கிரஸ் கொடுத்துருக்காங்க. 3 தொகுதி வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பார்ட்டி ஆம் ஆத்மி நிக்குது. நீங்க காங்கிரஸோட கூட்டணி போகக்கூடாது. நீங்க காங்கிரஸோட கூட்டணி போனால் நாங்க வந்து உங்களை ரைடு பண்ணி சிஎம் உங்களை அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சர் உங்களை கைது பண்ணுவோம். நீங்க காங்கிரஸோட கூட்டணி சேரக்கூடாது, இந்தியா கூட்டணி இருக்கக்கூடாதுன்றாங்க. இங்க ஜார்க்கண்ட் முதலமைச்சர் சிபுசோனுடைய மகன் அங்க முதலமைச்சர், அவரை கைது பண்ணிட்டாங்க. அது வழக்கே நிக்காது. சோ இவங்கள்ட்ட இடி ஐடி அமலாக்கத்துறை இருக்குதுன்றதால இவங்க மிரட்டுறாங்க. இவங்க எங்க போகணுமோ இடி ஐடி அமலாக்கத்துறை அங்க போலையே. உத்தரப்பிரதேசத்திலையும் ராகுல் காந்தி அவர்களுடைய இந்த பாரத் ஜோடோ யாத்திரையிலையும் வந்து அகிலேஷ் யாதவ் கலந்துகிட்ட பிறகு ரொம்ப காங்கிரஸ் கூட்டணியும் அவருடைய கட்சி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி பேசப்படுது கூட்டணியில. அதற்கு பிறகு அவருக்கும் வந்து சிபிஐ சம்மன் அனுப்புறாங்க. அந்த மணல் குவாரி விவகாரத்துல சம்மன் நேற்று அனுப்பியிருக்கிறாங்க. இப்ப இதெல்லாமே வந்து திட்டமிட்டு செய்யறாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஆமா, திட்டமிட்டு செய்யுதான் சார். நான் என்ன சொல்றேன், தப்பு பண்ணா நடவடிக்கை எடு சார். நான் ஒண்ணு சொல்லிட்டா, அமலாக்கத்துறை இடிக்கு நீ தமிழ்நாட்டுல வர வேண்டிய இடம் எத்தனோ இடம் இருக்குது, நீ போக வேண்டிய இடம் எத்தனோ இடம் இருக்குது. அச்சா, நான் ஓப்பனா பேசுவேன். நீ அவங்கள்ட்ட எல்லாம் போல, அவங்கள்ட்ட நீ லஞ்சம் சூட்கேஸ் வாங்கிட்ட, பகிரங்க குற்றச்சாட்டு, என்ன அரெஸ்ட் பண்றியா பண்ணிக்கோ, டெல்லி திகார் ஜெயில போறியா போட்டுக்கோ, புழல் ஜெயில போறியா போட்டுக்கோ, சூட்கேஸ் ரெடியா வச்சிருக்கிறேன் வரேன். நீ அமலாக்கத்துறை லஞ்சம் வாங்குறது இல்லையா? ஐடி லஞ்சம் வாங்குறது இல்லையா? எத்தனை பேரை மிரட்டி அவங்க என்ன வேலை பார்த்துறாங்க தெரியுமா? மிரட்டி பெரிய பெரிய தொழிலதிபர்கிட்ட இவ்வளவு பணம் கொடுத்து மிரட்டி வாங்கி அதுல ராஜஸ்தான்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க இல்ல. நீ எங்க போகணுமோ ரைடுக்கு அங்க போகாம பழி வாங்குறதுக்காக இந்த இந்தியா கூட்டணியில இன்னைக்கு ஒரு வலிமையான தலைவர், வாழும் கலைஞராக இருக்கிற தலைவர், கலைஞரின் இதயத்தை இரவலாக பெற்றிருக்கிற தலைவர் தளபதி ஸ்டாலின், இன்னைக்கு இந்தியாவே பேசப்படுற ஒரு இளம் தலைவன் மாண்புமிகு அண்ணன் நாளை தமிழகத்தினுடைய உதயநிதி ஸ்டாலின், இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. எனவே இந்தியா கூட்டணி எக்காரணத்துக்கும் ஆட்சி அமைச்சு கூடாதுன்றதால மிரட்டுறாங்க, பிளாக்மெயில் பண்றாங்க. இன்னைக்கு பிளாக்மெயில் பண்ணி நிக்கிறாங்க பிஜேபி. எல்லா இடத்துலயும் போய் பிஜேபி பிளாக்மெயில் பண்ணி நிக்கிறாங்க. இது ஏதாவது இதை பார்த்தாலும் இந்தியா கூட்டணி பயப்படாது. இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரா? ஏன் எடப்பாடி பழனிசாமி மோடியை பத்தியோ ஒன்றிய அரசை பத்தி பேசலன்னா என்ன சொல்றது, அவர் ஃபைல் எல்லாம் தட்டி வெளியெடுப்பாங்க. சும்மா இங்க ஒரு சண்டை போடுற மாதிரி இவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங். நான் ஒண்ணு திட்டுவேன், நீ என்ன திட்டு, ஏன் எம்எல்ஏ உங்ககிட்ட வந்துருவாங்க நான் பேசுவேன், ஏன் எம்எல்ஏ உங்ககிட்ட வந்துருவாங்க நான் பேசுவேன். ஒரு வடிவேல் படம் ஒண்ணு, காமெடி ஒண்ணு, வடிவேல் வந்து போலீஸ் அதிகாரி, இன்னொரு வடிவேல் வந்துட்டு அதே மாதிரி டபுள் ஆக்டிங். கோவேஸ்வர் ராவ் வந்து கிண்டல் பண்ணுவான். அப்ப கோவேஸ்வர்ல கேட்பாங்க, என்ன கிண்டல் பண்றான் நீ சும்மா, என்னது வடிவேல் சொல்லுவாரு, என் முன்னாடி அவன் கேவலமா பேசுவான்,
அவன் முன்னாடி நான் கேவலமா பேசுவேன். இதுல எங்களுக்குள்ள ஒரு சகதம். அந்த மாதிரி அந்த வடிவேல் காமெடி மாதிரி என்ன சொல்றது? இவங்க வந்து இவங்கள கேவலமா பேசுவாங்க. அவங்க இவங்கள பேசுவாங்க. எல்லாம் கள்ள தொடர்புங்க. கள்ள உறவு வச்சிருக்காங்க. திமுக தான் பாரதிய ஜனதா கட்சிய கடுமையாக எதிர்க்கிறது திமுக மட்டும் தான். அதிமுக எல்லாம் கிடையாது. இது நீங்க இந்த தேர்தல்ல தான் நீங்க பார்க்கணும். ஒண்ணு வேணாம் சார். அந்த பல்லடம் பொதுக்கூட்டத்துல பேசும்போது என்ன பேசுறாரு நரேந்திர மோடி? நீங்க எம்ஜிஆர் புகழ்ந்து பேசுறீங்க. என்ன? எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழ்ந்து புகழ்ந்து பேசுறீங்க. பேசுறாங்க. நீங்க எம்ஜிஆர் நீங்க ஜெயலலிதா கூட புகழ்ந்து பேசின்னு போங்க. எங்களுக்கு ஒண்ணும் இல்ல. நல்ல முதலமைச்சர் ஜெயலலிதா. சிறந்த முறையில ஆட்சி பண்ணாருன்னு மோடி பேசினாரா இல்லையா? அந்த பல்லடம் ஆமா, கூட்டத்துல பேசினாரு. ஆமா. நான் என்ன பேசினாருல்ல? இதே மோடி 2014 நடந்த நாடாளுமன்ற தேர்தல் அந்த அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சர் ஆளுமையோடு இருக்கிறார், உடல்நலத்தோடு இருக்கிறார். அந்த அந்த தேர்தல்ல தான் ஜெயலலிதா என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, இந்த லேடியா இல்ல மோடியா பார்க்கலாம்னாங்க இல்ல. லேடியா மோடியா? அப்ப எங்க தலைவர் தளபதி சொன்னாரு. எங்க டாடியா மோடியா பார்க்கலாம். எங்க தலைவர் தளபதி. தமிழினத்தின் ஒரே தலைவர். தேச தலைவர் தளபதி சொன்னார். ஜெயலலிதா லேடியா மோடியா பார்த்துடலாம்னாரு. எங்க தலைவர் தளபதி மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அவர் என்ன சொன்னார்னா எங்க டேடியா மோடியா பார்க்கலாங்க. அந்த தேர்தலில் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் பிரச்சாரம் செய்யும் பொழுது மோடி என்ன சொன்னார்? இந்தியாவிலே ஒரு குற்றவாளி முதலமைச்சர் யார் என்று கேட்டால் ஜெயலலிதா. ஊழல் பேர்வழி யார் என்று கேட்டால் ஜெயலலிதா. நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவர் யார் என்று கேட்டால் ஜெயலலிதா. எனவே ஜெயலலிதா யாரும் வாக்களிக்க கூடாது. தமிழ்நாட்டு அரசிலிருந்து ஜெயலலிதாவை அப்புறப்படுத்த வேண்டும். ஜெயலலிதா ஊழல் குற்றவாளி. ஜெயலலிதா ஆட்சி தொடரக்கூடாது. நாடாளுமன்ற தேர்தல் யாரும் ஜெயலலிதாக்கு வாக்களிக்காதீர்கள். ஜெயலலிதா பொலிட்டிக்கல் அக்யூஸ்ட் என்று பேசியது யார் என்று கேட்டால் பல்லடத்திலே ஜெயலலிதா நல்லவர் வல்லவர் என்று பேசிய மோடி. அந்த வாய்தானே சொல்லிச்சு ஜெயலலிதா யாரும் ஓட்டு போடாதீங்க, அரசியல் அப்புறப்படுத்தணும், அவங்க ஊழல். தமிழ்நாட்டுல இந்த 2 தலைவர்களும் வந்து மரியாதையா இங்க நடத்துறாங்க. இல்ல மரியாதையா இந்த தலைவர்களும் ஒரு மரியாதை இருக்கு. சோ அந்த அடிப்படையில அவர் பேசியிருக்காருன்னு எடுத்துக்க வேண்டியதானே சார்? நீங்க ஜெயலலிதா புகழ்ந்து பேசுங்க சார். ஜெயலலிதா சிலைக்கு மாலை போடுங்க சார். நாங்க வேணான்னு சொல்ல சார். என்ன சொல்றது? ஜெயலலிதா புகழ்ந்து பேசுங்க. நாங்க வேணான்னு சொல்ல. அவங்க நல்லவங்க, அவங்க வல்லவர்கள், நல்ல முறையில் அவங்க ஆட்சி நடத்தினாங்க நீங்க சொல்றீங்க. இந்த வாய் தானே சார் நீங்க ஊழல் குற்றவாளி, அவங்களை அரசியல் இருந்து அப்ரூவ் பேசுறது யாரு சார்? இதே மோடி தானே சார் பேசினார். அப்ப என்ன சார் ஒரு மோடி ஒரு முதலமைச்சர் ஒரு பிரதமர் மாதிரியா சார் பேசினாரு? ஒரு நாளாந்தர பேச்சாளர் மாதிரி அவர் பேசிட்டு போய் அண்ணாமலை திமுகவை அழிச்சிருவாருன்னு நீ சொல்றேன்னா இது எங்க சிரிக்குது? அண்ணாமலை யாருங்க? ஏங்க அண்ணாமலை எல்லாம் யாருங்க? அரசியல பச்சாங்க. அரசியல பச்சா ஒரு புலக்காப்பையன் அரசியல ஒரு சைல்டு. எனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் கூட அண்ணாமலை கிடையாது. 16 வயசுல மேடை ஏறினங்க. நீ 48 வயசு ஆகுதுங்க. 16 வயசுல மேடை ஏறினேன். தமிழ்நாடு மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற கர்நாடகா, ஆந்திரா 3 ஸ்டேட்ல பேசக்கூடிய பேச்சாளர் உங்களுக்கே தெரியும். அண்ணாமலை திமுகவை அண்ணாமலை அழிக்கிறதாங்க. திமுக அண்ணாமலை ஒழிக்கிறதாங்க. இது வந்து ஒரு மோடி வந்து என்ன சொல்றது? மோடி வந்து ஒரு பல முறை குஜராத்ல சீஃப் மினிஸ்டரா இருந்து இன்னைக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் 3வது முறை ஆகணும்னு வேற அவர் துடிக்கிறாரு. அண்ணாமலை இதை ஒழிச்சு வரணும். அண்ணாமலை ஒண்ணு சொல்லிட்டுங்களா, எங்க தளபதி நினைச்சா என்னைக்கும் அண்ணாமலை கதையை பிடிச்சிருக்கலாம். அவரெல்லாம் விட்டு வச்சுக்கிறாரு. எனக்கே ரொம்ப அசிங்கமா இருக்குதுங்க. நான் யார பேசணும்? உண்மையிலேயே அந்த அம்மா ஜெயலலிதா இருந்துடக்கூடாது. இன்னொரு 15 வருஷம் அந்த அம்மா உயிரோடு இருந்திருப்பாங்க. ஏன்னா ஜெயலலிதா நம்ம அரசியல் பண்ணிருக்கலாம். அது ஒரு தகுதி இருக்குது. எடப்பாடி பழனிசாமி எங்க தலைவர் தளபதி ஒரு ஆள் இல்ல. பட் இவன் அவர் தான் ஏடிஎம்கே பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சி தலைவர். அவர் அரசியல் பண்றாரா? எப்பயோ ஒண்ணு பேசணும்னு அரசியல் பண்றது நீங்க தான். இதுக்கு முன்னாடி எதிர்க்கட்சி தலைவரா இப்போ அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு நீ தானே சொன்னீங்க. இப்ப சும்மா இப்ப தேர்தல் நேரத்துல இப்ப தேர்தலுக்காக இப்ப வந்திருக்காரு. அப்படியே தேர்தலுக்காக